ரெடியா இருக்கா? ரெடியா இருக்கா? பாருங்க எப்படி கேக்குறான்னு. ஃப்ரையா தான் டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்குன்ற சொல்ல போறா. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சண்டே சமையல். இனிமே எல்லா வாரமும் இந்த சண்டே சமையலோட எபிசோடு வந்து நாங்க அப்லோட் பண்ணுவோம். ஓ சாமி, நான் ஃப்ரையா ஜெரு 3 பேர் சேர்ந்து எங்களோட லைவ் குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நாங்க ஷேர் பண்ணுவோம். அது இல்லாம ஃப்ரையாவும் வந்து எங்களோட சேர்ந்து குக் பண்ண போறா. இனிமே எல்லா எபிசோட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரையாவும் நம்மளோட வந்து குக் பண்ணுவா. இது முதல்ல நாயோட சுத்துறேன், இப்ப பூனைகளோட சுத்துறேன். நீங்களும் நாங்க பண்ண மெத்தடை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. வீடியோவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்னைக்கு நாங்க என்ன டிஷ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பண்ண போறோம்? சிக்கன் கட்லெட் பண்ண போறோம். ஏ! இனிமே வாரம் வாரம் உங்களுக்காக புது புது டிஷ்ஷஸை வந்து நாங்க செய்வோம். அதோட மெத்தடையும் நாங்க சொல்லுவோம். நீங்களும் அதை நல்லா ட்ரை பண்ணிட்டு எப்படி வருதுன்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆல் செட். சிக்கன் கட்லெட் பண்றதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னென்னன்றது பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நாங்க 250 கிராம்ஸ் ஆஃப் சிக்கன் எடுத்திருக்கோம். அனியன், கொத்தமல்லி, புதினா, கிரீன் சில்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பொட்டேட்டோஸ், உப்பு, ரெட் சில்லி, பிளாக் பெப்பர், டர்மரிக் பவுடர், முட்டை அண்ட் தென் பிரெட் கிரம்ஸ். இதுதான் நமக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் சால்ட். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணலாம். நல்லா மேரினேட் பண்ணியாச்சு. பொட்டேட்டோவும் கட் பண்ணி வச்சிட்டோம். ஸோ இது ரெண்டுமே இப்போ குக்கரில் போட்டு ஒரு 3 to 4 விசில்ஸ் வர வரைக்கும் விட்டுடலாம். A few moments later. விவர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ ரெண்டுத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மசிச்சிடலாம். சிக்கன் வந்து பிச்சு போட்டாச்சு, உருளைக்கிழங்கு மசிச்சாச்சு நல்லா. நான் ரெடி டு குக். ஃப்ரையா, உனக்கு கட்லெட் பிடிக்குமா? ஃப்ரையாக்கு வந்து கட்லெட் ரொம்ப நல்லாவே பிடிக்கும். பேன்ல தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கோம். இப்போ வந்து கார்லிக், கிரீன் சில்லி ஆட் பண்ணிடலாம். அதில் லைட்டாக சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேஸ்ட்டுக்காக. நெக்ஸ்ட் வந்துட்டு நாங்கள் நல்லா அரைச்சி வச்சுருக்கோம் ஆனியன்னு. தேவையான அளவுக்கு அதுவும் எடுத்துக்கோங்க. பேபி ஸ்மெல்லே சூப்பராக இருக்கே. வாவ், நல்லா வதங்கணுமா? எஸ், லைட்டாக உப்பு ஆட் பண்ணிட்டா சீக்கிரமாக வதங்கிடும். பேபி ரொம்ப நல்லா குக் பண்ண கற்றுக்கிட்ட போல. ஆமாம் ஆமாம், அப்படியே போகிற போக்கில் செய்ய வேண்டியதான். எப்படி வருதுன்னு பார்ப்போம். நீ தானே சாப்பிட போகிறேன். நான் மட்டும் சாப்பிடல, என் கூட ஃப்ரையாவும் சேர்ந்து தான் சாப்பிடுறேன். ஃப்ரையாக்கெலாம் மம்மி செஞ்சா எப்படி செஞ்சாலும் பிடிக்கும். அப்படியா? எஸ். ஆமாண்டா. அப்படியா ஃப்ரையோ? ஃப்ரையுக்கு இப்பயே நான் கூறுதே. ஆஹா, நல்லா வதங்கிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கன் அண்ட் பொட்டேட்டோ ஆட் பண்ணிடலாம். போட்டு இதையும் மிக்ஸ் பண்ணிடணும். அப்படியே நம்ம பண்ற சிக்கன் கட்லெட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரையாக்கு ரொம்ப ஃபேவரட். அவர் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அது இதுதான் இல்ல? அதுவும் வீட்லயே செய்யறது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா சூப்பரா இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க. எப்பயுமே வந்து வீட்டில் இருக்க ஃபுட்டு தான் வந்து ஹெல்தி ஃபுட். கரெக்டா? ஆமா, ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஹைஜீனிக்காகவும் இருக்கும். கரெக்ட் தானே ஃப்ரையோ? யா, சில நேரம் ஃப்ரையா வந்து என்ன இப்படி தான் அக் பண்ணுவான். பேபி, அடுத்த ஸ்டெப் என்ன? அடுத்த ஸ்டெப் வந்து லைட்டா உப்பு, தென் பிளாக் பெப்பர் அண்ட் ரெட் சில்லி, அப்புறம் கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த இது லைட்டா போட்டா பிடிக்கும். ஸோ அதனால அதை ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அவ்வளோதான். ஆமா, கொஞ்சம் குக் ஆனதும் நம்ம ரெடி பண்ணிடலாம். சூப்பரா இருக்கா? செம்ம டேஸ்ட். பார்க்கும் போதே தெரியுது இல்ல? சூப்பரா இருக்கு. விவர்ஸ், இப்போ கொஞ்சோண்டு கொத்தமல்லி புதினா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலா ஸ்டஃபிங் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம். விவர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா முட்டையும் பிரெட் கிராம்ஸும் வச்சிருக்கோம். நல்லா கட்லெட் ஷேப்ல வந்து ஒரு பட்டி மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். எக்ல நல்லா முக்கிட்டு அதை அப்படியே பிரெட் கிராம்ஸ்ல போட்டு இது மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. விவர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சைஸஸை வந்து நாங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஒரே ஒரு ஆர்ட் ஷேப் ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம். அந்த ஆர்ட் ஷேப் எப்படி வரப்போகுதுன்றது தெரியல, பார்த்துக்கலாம். நல்லா ரெட்டிஷாக வர அளவுக்கு நம்ம பொரியணும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. எப்படி அவுட்புட் வரப்போகுதுன்றது தெரியல. A few moments later. ஃபைனலாக சிக்கன் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட அதிகமாக தான் அவுட்புட் வந்திருக்கு. நீங்களே பாருங்க. இதுதான் நான் பண்ண அந்த ஆர்ட் ஷேப். எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஃப்ரையா ரெடியா இருக்கா? ரெடியா இருக்கா? பாருங்க எப்படி கேக்குறான்னு. நம்ம பண்ண சிக்கன் கட்லெட்டை ஃப்ரையா தான் டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்குன்றத சொல்ல போறா. பார்க்கலாம். ஜாலியா இருக்கியா? இப்ப இன்னொரு வாய் ஃப்ரையா கேட்டானா அவளுக்கு பிடிச்சிருக்குன்றது அர்த்தம். பார்க்கலாம். கேக்குறா. ஏ, சக்சஸ். பிடிச்சிருக்கா? வேணுமா? சரி, ஓகே. அவுட்புட் எப்படி வந்திருக்குன்றத பாருங்க.
இதுல வேணும்னா நீங்க சீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்ப பண்ண இந்த சிக்கன் கட்லெட்டை எப்படி இருந்துச்சுன்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் எப்படி வந்துச்சுன்றத சொல்லுங்க. ஃப்ரையா ரொம்ப ஜாலியா வந்து சாப்பிடுறா, அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை ஸ்டே டியூன். பாய்.